தீபாவளி பண்டிகையொட்டி தியேட்டரில் புது திரைப்படங்கள் ரிலீஸ் ஆவது வழக்கம். அதிலும் ஸ்டார் நடிகர்களின் படங்கள் இல்லாத தீபாவளியை பார்க்க முடியாது. அப்படி தீபாவளியை ரிலீஸ் ஆகி அதிக வசூல் வேட்டை நடத்திய தமிழ் படங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். தீபாவளி ரிலீஸில் அதிக வசூல் அள்ளிய திரைப்படங்கள் பட்டியலில் கார்த்தி நடிக்கும் சர்தார் உள்ளது. இப்படம் 102 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்து செம ஹிட்டானது. இப்படத்தின் ஹிட்டை தொடர்ந்து 2வது பாகம் உருவாக்கி வருகிறது. இந்த பட்டியலில் 10ஆம் இடத்தில் கார்த்தியின் கைதி திரைப்படம் உள்ளது. லோகேஷ் இயக்கத்தில் வெறும் 27 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இப்படம் உலகளவில் சுமார் 101 கோடி ரூபாய் வசூல் செய்து செம ஹிட்டானது. தீபாவளி கொண்டாட்டத்தில் ரிலீஸான இப்படம் கலெக்ஷனில் மாஸ் காட்டியது. தீபாவளி ரிலீஸில் அதிக வசூல் அள்ளிய திரைப்படங்கள் பட்டியலில் 9ஆம் இடத்தில் அஜித்தின் ஆரம்பம் உள்ளது. 60 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் சுமார் 108 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. விஜய் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் 2012இல் வெளிவந்த திரைப்படம் துப்பாக்கி. தீபாவளி விடுமுறைக்கு ரிலீஸான இப்படம் ஒவ்வொரு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்தது கூறப்படுகிறது. விஜய்க்கு ஜோடியாக சமந்தா நடிப்புள்ளார். 50 கோடி பட்ஜெட்டில் தீபாவளிக்கு ரிலீஸான இப்படம் 89 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்தது கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் 7ஆம் இடத்தை பிடித்துள்ளது.